ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற சீன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்பிரிச்சுவல் கிராஸ் இருக்கிற இடத்துல நம்ம வாங் ஹவ் ரெண்டு பெரிய பீஸ்டுகளான சேவேஜ் ஹார்ஸ், அஃபிசல் க்ரோவோட தனியா சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப ஹீல் ஆகி அவனுக்கு பெரிய தலைவலியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாவோ ஜீனும் யாருன்னே தெரியாத ஒரு சூப்பர் ஹியூமனும் ஒரு ராட்சச விஷப்பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டு அதோட விஷத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. செம த்ரில்லிங்கா இருக்குல்ல? அப்பதான் அங்க இருக்கிற எல்லா சூப்பர் ஹியூமனுக்கும் ஃபியூச்சர்னு ஒருத்தன் பயங்கரமான ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்றான். அது வேற யார்கிட்ட இருந்தும் இல்ல, நம்ம சவுலிங் கிட்ட இருந்து வருது. என்ன விஷயம்னா, சவுலிங்கோட உடம்ப இப்போ ஸ்பிரிச்சுவல் கிராஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இதனால ஸ்பிரிச்சுவல் கிராஸ் முன்னாடி மத்த மிருகங்களோட வச்சிருந்த கனெக்ஷன் சவுலிங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதும் கட் ஆயிடுச்சு. இப்போ எல்லா மிருகங்களும் சவுலிங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை உறிஞ்சலான்னு பாக்குறாங்க. பொதுவா பார்த்தா சூப்பர் ஹியூமன்ஸ் சந்தோஷப்படணும். ஏன்னா எல்லா மிருகங்களும் அவங்கள விட்டுட்டு சவுலிங்க டார்கெட் பண்ணுது. ஆனா அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க? ஸ்பிரிச்சுவல் கிராஸ் அவங்க கைக்கு எட்டாம போயிடுச்சே. அதனால சூப்பர் ஹியூமன்ஸ் எல்லாரும் சேர்ந்து சவுலிங்கிட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் கிராஸோட எனர்ஜியை எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அப்போதான் ட்விஸ்ட். கண்ட்ரோல்ல இருக்கிற சவுலிங் திடீர்னு அட்டாக் மோடுக்கு வந்து ஃப்ளேம் பட்டர்ஃப்ளைன்னு ஒரு பவரை ஆக்டிவேட் பண்ணிடுறா. கொழுந்து விட்டு எரியுற பட்டாம்பூச்சிகள் ஒன்னா உருவாகி அந்த ஏரி ஃபுல்லா பரவிடுது. அந்த ஃப்ளேம் பட்டர்ஃப்ளைகளோட எனர்ஜி அவ்ளோ பவரா இருக்கு. வந்த மிருகங்களும் சூப்பர் ஹியூமன்ஸ் எல்லாரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. ஏன் அந்த ஏரி தண்ணிய கூட ஆவியாக்கிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. அந்த ஏரி பக்கத்துல சில மாஸ்க் போட்ட சூப்பர் ஹியூமன்ஸ் வேற இருந்தாங்க. அவங்க தங்கள டிராகன் கார்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டாங்க. சவுலிங்கோட இந்த பவர் லெவல பார்த்து அவங்க பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. சவுலிங்க யாரோ ஆட்கொண்டுட்டாங்கனோ, அவளை ஆட்கொண்டது அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ் தானோ, அதனாலதான் அவளோட பவர் லெவல் இவ்ளோ ஏறிடுச்சுன்னு அவங்க பேசிக்கிறாங்க. பாக்க சவுலிங்கோட பவர் லெவல் 4 லட்சத்திலிருந்து 7 லட்சத்துக்கு போகுது. அங்கேயும் நிக்காம 30 மில்லியன் வரைக்கும் எகிரிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. சவுலிங் அவ்ளோ டேஞ்சரான ஒரு ஆராவை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தா, வாங் ஹவ்வும் ஜாவோ ஜினும் அவளை பார்த்தே பயந்து நடுங்கிட்டாங்க. அவளோட ஆராவை அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியல. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும், இது சவுலிங்கோட பவர் இல்ல, ஸ்பிரிச்சுவல் கிராஸோட எனர்ஜியை உறிஞ்சினதால வந்த பவர்னு. அதனால ஸ்பிரிச்சுவல் கிராஸ் அங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து. அது காப்பாத்த சவுலிங் அதுக்கு ஒரு ஆஃபர் குடுக்கறா. இந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்பி தியான் ஷான் மலைக்கோ இல்ல மிஸ்டி மலைக்கோ போயிடணும்னு சொல்றா. 2 இடமும் ரொம்ப டேஞ்சரான இடம். மனுஷங்க கால் கூட வைக்க மாட்டாங்க. பேசி முடிச்சதும் ஸ்பிரிச்சுவல் கிராஸ் சவுலிங்கோட உடம்ப சாகபடிக்கென்று திருப்பி கொடுத்துடுது. சாக்சிங் சவுலிங்கோட உடம்ப ஆக்கிரமிச்சதும் டெமன் புல்லுக்கு ஒரு கமெண்ட் குடுக்கறா. ஸ்பிரிச்சுவல் கிராஸோட மிஸ்டி மவுண்டனுக்கு சீக்கிரமா போகணும்னு எதிரிகளை அவ கவனிச்சுப்பானும் சொல்றா. சாக்கிங் உடனே அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி பெரிய பெரிய சுழல்களை உருவாக்கி டெமன் புல்லுக்கு கவர் கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஆனா டிராகன் கார்ட்ஸ் ரொம்ப புத்திசாலிங்க. அவங்க ஸ்பிரிச்சுவல் கிராஸோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஸ்பிரிச்சுவல் கிராஸ் இப்போ மூவ் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. டிராகன் கார்ட்ஸ் டெமன் புல்ல பின்னால துரத்திக்கிட்டு போக ஜாவோ ஜினும் அந்த மர்மமான சூப்பர் ஹியூமனும் சவுலிங்க எதிர்க்கிறாங்க. ஆனா சவுலிங் ரொம்ப பவர்ஃபுல். ஒரே அட்டாக்ல ஜாவோ ஜின்னையும் அந்த மர்மமான சூப்பர் ஹியூமனையும் தள்ளி விட்டுடுறா. அதே நேரத்துல வாங் ஹவ் 2 பெரிய பீஸ்டுகளான அஃபிசல் க்ரோவோடவும் சேவேஜ் ஹார்ஸோடவும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனோட நிலையும் நல்லா இல்ல. அஃபிசல் க்ரோவோட திரும்ப திரும்ப ஹீலாகிட்டே இருக்கான். அவன் கூட தொடர்ந்து சண்டை போட்டதுல வாங் ஹவ்வோட உடம்பு டயர்டாகிடுச்சு. அப்போ சவுலிங்கோட அட்டாக்ல ஜாவோ ஜினும் அந்த மர்மமான சூப்பர் ஹியூமனும் அடி வாங்கி வாங் ஹவ் பக்கத்துல வந்து விழுகுறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்த வாங் ஹவ் புரிஞ்சுக்கிறான், இவங்க சவுலிங்க முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. அதனால அவன் அவங்க 2 பேரையும் டெமன் புல்லுக்கு பின்னாடி தள்ளி விட்டுட்டு தானே சவுலிங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறான். சவுலிங்கும் வாங் ஹவ்வும் மோதுனதும் பயங்கரமான எனர்ஜி என்விரான்மெண்ட்ல ரிலீஸ் ஆகுது. நாலா பக்கமும் டேமேஜ் ஆகுது. எல்லாம் நாசமா போகுது. சீன் கட்டாகி டெமன் காவ் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரை எடுத்துக்கிட்டு மிஸ்டி மவுண்டனுக்கு போய்கிட்டு இருந்தான். ஆனா வழியில எக்கச்சக்க பீஸ்ட்ஸ், ஹியூமன்ஸ், ஏன் சில டிராகன் கார்ட்ஸ் கூட அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரை புடுங்க பார்த்தாங்க. அதனால எல்லாரும் நம்ம டெமன் காவை துரத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நம்ம ஆள் டெமன் காவ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆப்போனன்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டு இருந்தான். அதனால அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி சுத்தமா காலியாக போற ஸ்டேஜ்ல இருந்தான். அவனால அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முடியல. டெமன் காவோட பாடி பயங்கரமா டயர்டாகி அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழப்போற மொமெண்ட்ல அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பிக் கை, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணாத. நான் உனக்கு என்னோட எனர்ஜிய தர்றேன். அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் நம்ம டெமன்காவோட உடம்புக்குள்ள ஏதோ எனர்ஜிய செலுத்திடுச்சு. அவ்வளவுதான். டெமன்காவோட ஒவ்வொரு செல்லுலையும் எனர்ஜி பாய ஆரம்பிச்சிடுச்சு. உடனே நம்ம ஆள் அவனோட லைட்னிங் ஃபிளாஷ் ஸ்பீடை யூஸ் பண்ணி பறந்துட்டான் பாருங்க. வாவ், என்னோட பாடியோட ஒவ்வொரு பார்ட்லயும் எனர்ஜி ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இவ்ளோ ரெஃப்ரெஷிங்கா ஒரு ஃபீலிங்கும் எனக்கு இதுக்கு முன்னாடி எப்பவுமே கிடைச்சதில்லன்னு டெமன்காவ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே ஓடுறான்.
ஆனா டெமன்காவோட ஸ்பீடு திடீர்னு இவ்வளவு அதிகமா ஆனத பார்த்து கமாண்டர் கின்னும் அந்த அன்னோன் அவேகனரும் ஷாக் ஆகி நின்னுட்டாங்க. இந்த பக்கம் மிஸ்டி மவுண்டன்ல இருந்து ரெஸ்கியூ டீம் கிளம்பிருச்சு கைஸ். அந்த டீம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேவரைட் நைன் டெயில் ஷாக்கிங், ஒயிட் டைகர் ஜியான்வோ, ஐஸ்பியர் கிங், அப்புறம் நம்ம கியூட் லிட்டில் பாண்டா பூகி எல்லாரும் இருக்காங்க. இந்த ரெஸ்கியூ டீமோட லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நைன் டெயில் தான். எனக்கு டெமன்காவோட எனர்ஜி ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுது. அவன் ஏதோ பெரிய டேஞ்சர்ல இருக்கான் போல. நாம சீக்கிரமா அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகணும். ட்ரூனு நைன் டெயில் டெமன்காவோட எனர்ஜியை சென்ஸ் பண்ணிட்டு அது ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறத பார்த்து கவலைப்பட்டு சொல்றா. உடனே ஸ்கை வாக் ஸ்கில்ல யூஸ் பண்ணி டெமன்காவோட எனர்ஜி எந்த டைரக்ஷன்ல ஃபீல் ஆச்சோ அந்த பக்கம் மின்னல் வேகத்துல பறந்து போயிட்டா. நைன் டெயில் சொன்னதை கேட்ட ஷாவ்லிங் ஒயிட் டைகரோட முதுகுல உட்காந்துட்டு அந்த டைகருக்கு ஆர்டர் போடுறா. ஒயிட் டைகர், சீக்கிரம் சிஸ்டர் நைன் டெயில ஃபாலோ பண்ண. சிஸ்டர் நைன் டெயில் சொன்னா கண்டிப்பா டெமன்காவ் ஏதோ பிரச்சனையில் இருப்பான். அவ்வளவுதான். ஒயிட் டைகர் உடனே அவனோட விங்ஸை யூஸ் பண்ணி நைன் டெயிலோட பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா பறக்க முடியாத மத்தவங்க, அதாவது ஐஸ்பியர் கிங், ஜியான், அப்புறம் லிட்டில் பாண்டா அங்கேயே நின்னுட்டாங்க. அவங்கள சீக்கிரம் போக விடுங்க. அவங்களுக்கு பறக்கிற எபிலிட்டி இருக்கு, நம்ம கிட்ட அது இல்லையே, நாம மெதுவா போலாம்னு லிட்டில் பாண்டா ஒயிட் டைகர் அப்புறம் நைன் டெயிலோட பறக்கிற எபிலிட்டிய பார்த்து பொறாமையா சொல்றான் பாருங்க. அவனோட முகத்தை பார்த்தாலே அவன் எவ்வளவு ஜெலஸா இருக்கான்னு தெரியுது. இந்த பக்கம் டெமன்காவ் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரோட எனர்ஜியை யூஸ் பண்ணி ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த பீஸ்ட்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நாம சேஃபா இருக்கோம்னு நினைக்கிறேன்னு அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் கொஞ்சம் ரிலாக்ஸா சொல்லுது. ஆனா நம்ம டெமன்காவுக்கு மட்டும் ஏனோ சரியா ஃபீல் ஆகல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ இன்னும் தப்பா இருக்குன்னு அவன் சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு ஏரோ நம்ம டெமன்காவை நோக்கி வருது. ஆனா நம்ம ஆள் சுதாரிச்சு அந்த ஏரோவை டச் பண்ணிடுறான். அந்த ஏரோவை சுட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா டிராகன் கார்ட் ராஜு. டெமன்காவ், உன்னை பத்தி என்ன ரூமர் போயிட்டு இருக்கோ, நீ உண்மையாவே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க. நீ என்னோட ஏரோவை டச் பண்ணுவேன்னு நான் நினைச்ச கூட இல்ல. ஆனா நீ என்னோட அட்டாக்க டச் பண்ணது மட்டும் இல்லாம அத பண்ணிட்டு அப்படியே நிக்கிறியே, உன்னை ஒத்துக்கணும்னு டிராகன் கார்ட் ராஜு ஒரு பாறை மேல நின்னு டெமன்காவை பாத்துக்கிட்டே சொல்றான். அப்போ ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவருக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது. பிக் கை, ஜாக்கிரதை, பின்னாடி இருந்து ஏதோ ரொம்ப ஸ்பீடா உன்னை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு அது சொல்லுது. இத கேட்ட டெமன்காவ் திரும்பி பாக்குறான். ரெண்டு டிராகன் கார்ட்ஸ் லைட்னிங் பிளேடோட அவனை ரொம்ப க்ளோஸா நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் பூம், அந்த ரெண்டு டிராகன் கார்ட்ஸும் லைட்னிங் ஸ்வாட்ஸ்ல டெமன்காவை அட்டாக் பண்றாங்க. ஆனா நம்ம ஆள் சரியான டைம்ல அவங்களோட அட்டாக்க டச் பண்ண முடியல. டெமன்காவோட பாடியில ரெண்டு பெரிய கட்ஸ் விழுந்துருச்சு. அந்த கட்ஸ் வழியா டெமன்காவோட பாடியில இருந்து பிளட் வந்துகிட்டு இருக்கு. என்னோட இந்த கரண்ட் ஸ்டேட்ல இந்த மூணு பேரையும் என்னால ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல. நான் இங்க இவங்க கிட்ட ஃபைட் பண்ணா முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த எல்லா பீஸ்ட்ஸும் இங்க வந்துடுவாங்க. அப்படி ஆனா எனக்கு டேஞ்சர் டபுள் ஆகிடும். நான் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இங்கிருந்து ஓடணும். டெமன்காவ் மனசுக்குள்ள ரொம்ப கவலையா யோசிக்கிறான். ஏய் முட்டாள் அரக்கனே, என்ன யோசிக்கிற? அமைதியா அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரை எங்க கிட்ட குடுத்துட்டு இங்கிருந்து போயிடு. இதுதான் நீ இங்கிருந்து தப்பிக்கிற ஒரே வழி. நீ அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னா மரணம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு டிராகன் கார்ட்ஸ்ல ஒருத்தன் சமீர் டெமன்காவை அமைதியா பார்த்து சொல்றான். ஆனா நம்ம டெமன்காவுக்கு அப்படி எந்த ஐடியாவும் இல்ல. போங்கடா நீங்களும் உங்க வேலையும்னு சொல்லிட்டு டெமன்காவ் அவனோட கிராவிட்டி மேனிபுலேஷன் ஸ்கில்ல ஆன் பண்றான். அவ்வளவுதான். சுத்தி இருக்கிற எல்லா பக்கமும் கிராவிட்டியோட ஒரு பயங்கரமான பிரஷர் ஃபீல் ஆகுது. அந்த கிராவிட்டிக்குள்ள அந்த டிராகன் கார்ட்ஸால கூட நிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் டெமன்காவோட பாடியில அவளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை போட ஆரம்பிச்சிடுச்சு. இதனால டெமன்காவோட கிராவிட்டி பவர் இன்னும் அதிகமாகிடுச்சு. அந்த டிராகன் கார்ட்ஸால அந்த கிராவிட்டிக்குள்ள மூச்சு விட கூட முடியல. சுத்தி இருக்கிற எல்லா மரங்களும் செடிகளும் அந்த கிராவிட்டி பிரஷர்ல மண்ணுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. மத்த பக்கம் கமாண்டர் கின் நம்ம டெமன்காவை நோக்கி வந்துகிட்டு இருந்தான். ஆனா அவன் இன்னும் டெமன்காவ் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருந்தான். அங்க இருந்தே டெமன்காவோட டேஞ்சரஸான கிராவிட்டி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அந்த டேஞ்சரஸான கிராவிட்டிக்குள்ள டிராகன் கார்ட் ஷகிப் பவர் அப் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான். அவனோட பாடி என்ஹான்ஸ் ஆகி அவனோட ஷர்ட் கிழிஞ்சிருச்சு. ஷர்ட் கிழிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட பாடியில நிறைய கட் மார்க்ஸ் தெரியுது. அந்த கட்ஸ் எல்லாம் பார்த்தாலே ஷகிப் எவ்ளோ சண்டை போட்டிருக்கான்னு, அவனுக்கு எவ்ளோ வார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியுது. முட்டாள் அரக்கனே, நீதான் ரொம்ப கிரேட் பவர்ஃபுல்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இப்போ கண்ணை திறந்து பாரு. உன்னோட இந்த டேஞ்சரஸான கிராவிட்டிக்குள்ள நான் மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ண மட்டும் இல்ல, உன் மூஞ்சில குத்தி உன் மூஞ்ச வீங்க வைக்க போறேன்னு டிராகன் கார்ட் ஷகிப் கோவத்தோட கைய முஷ்டியாக்கி டெமன்காவை நோக்கி போறான். நம்ம ஆள் டெமன்காவும் ரெடியா இருந்தான். அதனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பஞ்ச் பண்ணியும் யாருக்கும் பெருசா எதுவும் ஆகல. ஷகிப் அவனோட பஞ்ச் வேலை செய்யாதத பார்த்து டென்ஷன் ஆகி ஸ்பிரிச்சுவல் ரூலர்னு கத்துறான். இத சொன்னதும் அவனோட பாடிக்குள்ள சுத்தி இருக்கிற எனர்ஜி எல்லாம் வந்து சேருது. அப்புறம் பூம்பாம்னு அவன் டெமன்காவோட பாடி மேல பஞ்ச் மழைய பொழியிறான்.
டெமன்காவு கிட்ட ஷகி போடுற அத்தனை பஞ்சுக்கும் எந்த ரிப்ளையும் இல்ல. அவன் ஜஸ்ட் அவனோட கைய முன்னாடி வச்சு அந்த பஞ்ச்ல இருந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷகீப் அவனோட பஞ்ச் டெமன்காவை டாமினேட் பண்றத பார்த்து சந்தோஷமா, என்ன ஆச்சு, காத்து போச்சான்னு கேக்குறான். அப்போ திடீர்னு ஒரு ஏரோ அவனோட ஸ்வாடால தடுக்கப்படுது. ஆனா டெமன்காவ் அந்த ஏரோவ அவ்ளோ பவரோட எரிஞ்சிருந்தான். பாஜி பின்னாடி தூக்கி எறியப்படுறான். பாறை மேல நின்னு டெமன்காவ் மேல ஏரோஸை மழை மாதிரி பொழிஞ்சுகிட்டு இருந்த டிராகன் கார்டு ராஜு டெமன்காவ் பேட்டில் ஃபீல்டுல டாமினேட் பண்றத பார்த்து டென்ஷன் ஆகி நிறைய ஏரோஸ டெமன்காவ் மேல அட்டாக் பண்றான். டெமன்காவோட பாடியில இப்போ அந்த ஏரோஸ் எல்லாத்தையும் டேச் பண்றதுக்கு பவர் இல்ல. எல்லா ஏரோஸும் வந்து அவனோட பாடியில குத்த ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம ராஜு அந்த ஏரோஸ் எல்லாத்துக்குள்ளயும் அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய போடுறான். இதனால ஏரோஸோட பவர் டபுள் ஆகிடுச்சு. அந்த ஏரோஸ டெமன்காவோட பாடியில படும்போது பயங்கரமான வெடிப்புகள் ஏற்படுது. கொஞ்ச நேரத்துல அந்த கிளிஃப் முழுக்க வெடிப்புகளோட தூசு பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. டெமன்காவோட நிலைமை மோசமாகறத பார்த்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் சொல்லுது, பிக் கை, ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். என்னோட பாடியில மிச்சம் இருக்கிற எனர்ஜிய நான் உனக்கு தர்றேன். நீ ஃபைட் பண்றத ஸ்டாப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் டெமன்காவோட பாடியில எனர்ஜிய போட ஆரம்பிச்சிடுச்சு. மத்த பக்கம் ராஜு கிளிஃப் மேல நின்னு டெமன்காவை பார்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனோட ஏரோ வெடிச்சதுனால அந்த கிளிஃப் முழுக்க தூசியா இருந்துச்சு. அந்த தூசிய பார்த்து ராஜு நினைச்சான், ஒருவேளை என்னோட ஏரோ அட்டாக்ல அந்த புல் டெமனோட வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா ராஜுவ ஷாக் ஆக்குற மாதிரி அந்த கிளிஃப்ல இருந்து தூசிய கிழிச்சுக்கிட்டு டெமன்காவை வெளியே வர்றான். டெமன்காவோட பாடியில ராஜுவோட நிறைய ஏரோ குத்தி இருந்துச்சு. ஆனா டெமன்காவ வதையெல்லாம் கண்டுக்காம அவனோட பேட்டில் ஆக்ஸால ராஜுவ அட்டாக் பண்றான். பூம்! அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ராஜு நின்னுட்டு இருந்த பாறையோட ஒரு பகுதி டெமன்காவோட அட்டாக்ல காணாம போயிடுச்சு. ஆனா டெமன்காவோட ஆக்ஸுக்கு கீழே ராஜு இல்ல. ஆக்சுவலா மத்த 2 டிராகன் கார்ட்ஸும் ராஜுவ டெமன்காவோட அந்த அட்டாக்ல இருந்து காப்பாத்திட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் டெமன்காவ கூட ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 3 டிராகன் கார்ட்ஸ்க்கும் புரிஞ்சிருச்சு, அவங்க தனியா டெமன்காவ ஜெயிக்க முடியாது. அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாதான் டெமன்காவ ஜெயிக்க முடியும். அப்போ திடீர்னு அந்த இடத்தோட பூமி அதிர ஆரம்பிக்குது. பூமி திடீர்னு ஆடுறத பார்த்த ஷகீப் பின்னாடி திரும்பி பாக்குறான். நிறைய ஃபெரோஷியஸான டேஞ்சரஸான ஸ்பிரிச்சுவல் ஃபீஸ்ட்ஸ் அவங்க பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த பீஸ்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரை புடுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருந்துச்சு. அந்த பீஸ்ட்ஸ் எல்லாம் பார்த்த ராஜு சொல்றான், இது டேஞ்சரஸ், நாம இங்கிருந்து ஓடணும். இல்லனா இந்த பீஸ்ட்ஸோட கால்ல மிதிப்பட்டு நாம செத்துடுவோம். அந்த பீஸ்ட்ஸ கூட அந்த அன்னோன் அவேக்னரும் கமாண்டர் கின்னும் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த பீஸ்ட்ஸோட சேர்ந்து டெமன்காவ் மேல பாயிறாங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரை புடுங்கிறதுக்காக. அப்போ பூம்னு அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அது ஒரு ஃபயர் பிளாஸ்ட். இந்த அட்டாக்க பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நைன்டெயில் தான். அவ ஏற்கனவே டெமன்காவ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அங்க வந்துட்டான். நைன்டெயிலோட காட்லி அப்பியரன்ஸ பார்த்த டிராகன் கார்டு ராஜு சொல்றான், இது மிஸ்டி மவுண்டனோட அந்த ஃபேமஸான நைன்டெயில் ஃபாக்ஸ் தானே. மிஸ்டி மவுண்டன்ல இருந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துருச்சா? அதுக்குள்ள நைன்டெயில் மறுபடியும் ஃப்ளேம் பிரீத் அட்டாக் பண்றான். அவளோட ஃப்ளேம் பிரீத் அட்டாக்ல எவ்ளோ பவர் இருந்துச்சுன்னா டெமன்காவ அட்டாக் பண்ண வந்த எல்லா பீஸ்ட்ஸும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. பிக் கை, இந்த டேஞ்சரஸான எனிமி யாரு? இது நம்ம நியூ எனிமியா? அப்படியானா இந்த எனிமிய ஜெயிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் நைன்டெயிலோட டேஞ்சரஸான பவரை பார்த்து பயந்து சொல்றா. இல்ல, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அவ நம்ம எனிமி இல்ல. அவ நம்ம பிக் சிஸ்டர் நைன்டெயில் ஃபாக்ஸ். அவ நம்மள காப்பாத்தத்தான் இங்க வந்திருக்கா. அவ இருக்கிற வரைக்கும் நம்மள யாரும் தொடக்கூட முடியாதுன்னு டெமன்காவ் ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரோட தப்பான எண்ணத்தை மாத்துறான். மத்த பக்கம் கமாண்டர் கின்னும் அந்த அன்னோன் அவேகனரும் நைன்டெயிலோட அந்த ஃப்ளேம் பிரீத் அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க நிலைமை அவ்வளவு நல்லா இல்ல. 2 பேரோட வாயில இருந்தும் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. கமாண்டர் கின் சொல்றான், இதோ அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் வந்துட்டா. இது மிஸ்டி மவுண்டன். இவ இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரை புடுங்க முடியும்னு எனக்கு தோணல. அந்த அன்னோன் அவேகனரும் சொல்றான், ஆமா, எனக்கு முன்னாடி என் நேரம் சரியில்லைன்னு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு நடந்தத பார்த்தா என் நேரம் சரியில்லைன்னு இல்ல, சுத்தமா நாசமா போச்சுன்னு தோணுது. ஒரு செகண்ட் ஆர்டர் ஸ்னேக்கு கூட நைன்டெயிலோட அந்த அட்டாக்க சர்வை பண்ணிடுச்சு. அது டெமன்காவ் காயம் பட்டிருக்கிறத பார்த்து நினைச்சிக்குது, டெமன்காவோட நிலைமை சரியில்ல. இதுதான் அவனோட சான்ஸ். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி டெமன்காவ் கிட்ட இருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரை புடுங்கிடலான்னு நினைச்சிட்டு அந்த ஸ்னேக் டெமன்காவ் மேல அட்டாக் பண்ண வருது. அது டெமன்காவ் கிட்ட நெருங்கிடுச்சு. ஆனா அதுக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய கை எங்கிருந்தோ வந்து அந்த ஸ்னேக்கோட தலையில ஓங்கி ஒரு அடி போடுது. அவ்வளவுதான், அந்த ஸ்னேக்கோட மண்டை உடைஞ்சு ஒரு பெரிய வீக்கம் வந்துடுச்சு. அப்போ திடீர்னு நிலம் பயங்கரமா நடுங்குது. நிலத்துக்குள்ள இருந்து பெரிய பெரிய கைகள் வெளியே வந்து அந்த ஸ்னேக்கோட சேர்த்து இன்னும் உயிரோட இருக்கிற எல்லா பீஸ்ட்ஸையும் ஒரு பெரிய ரவுண்டுக்குள்ள போட்டு அடைச்சிடுது. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஜியான் தான். ஜியான் டெமன்காவ் கிட்ட வந்து சொல்றான், ஹே பட்டி, நீ அடிபட்டு இருக்கியா? கவலைப்படாதே, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் நகத்தால கூட தொட முடியாது.
மத்த பக்கம் டிராகன் கார்ட் ஷகீப் அவனோட எனர்ஜிய மறைச்சு நைன் டெய்லோட பின்னாடி வந்துட்டான். நைன் டெய்ல், உன்னை பத்தி என்ன ரூமர் போயிட்டு இருக்கோ, நீ அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல. நான் உன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். ஆனா நீ என்னோட எனர்ஜிய சென்ஸ் கூட பண்ணலன்னு சொல்லிட்டு டிராகன் கார்ட் ஷகீப் நைன் டெய்ல் மேல பஞ்ச் மழைய பொழியிறான். ஆனா அந்த பஞ்ச் எல்லாம் நைன் டெய்ல ஹிட் பண்றதுக்குள்ள நைன் டெய்ல் ஷகீப்ப அட்டாக் பண்ணிடுறான். ஒரே ஒரு அட்டாக்ல ஷகீப் நிலைகுலைஞ்சு தரையில விழுந்து பயங்கரமா மோதுறான். அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஷகீப் நேரா கமாண்டர் கின்னும் அந்த அன்னோன் அவேகனரும் இருந்த இடத்துல வந்து விழறான். கமாண்டர் கின் நைன் டெய்லோட பவரை பார்த்து சொல்றான், இதுதான் மிஸ்டி மவுண்டனோட ஃபர்ஸ்ட் கமாண்டரோட பவரா? உண்மையாவே நைன் டெய்லோட பவர் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. ஷகீப் விழுந்த இடத்துல இருந்து தூசு விலகினதும் நைன் டெய்ல் அவனோட முகத்துல காலை வச்சு நின்னுட்டு இருக்கா. ஷகீப்ப நைன் டெய்லோட கால்ல பார்த்த டிராகன் கார்டு ராஜுவும் பாஜியும் பயங்கரமா பயந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஷகீப்ப காப்பாத்த நைன் டெய்ல நோக்கி போறாங்க. ஜெனரல் கின் எக்ஸைட்மெண்டோடையும் பயத்தோடையும் டிராகன் கார்ட்ஸ பாத்துக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் அருகிலிருந்த அந்த அன்னோன் அவேகனர் கின்னை கூப்பிடுறான். பிரதர் கின், பாருங்க, இன்னும் மிஸ்டி மவுண்டன்ல இருந்து சில டேஞ்சரஸான பீஸ்ட்ஸ் இங்க வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா மிஸ்டி மவுண்டனோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டீமோட ஒவ்வொரு மெம்பரும் மெதுவா அங்க வந்து சேர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒயிட் டைகர் ஷாவ் லிங்கும் ஜியானும் நைன் டெய்லோட பின்னாடியே அங்க என்ட்ரி கொடுக்கறாங்க. ஆனா லிட்டில் பாண்டா பூகியும் ஐஸ்பியர் கிங்கும் இன்னும் அங்க வந்து சேரல. அவங்க ரெண்டு பேருக்கும் பறக்கிற எபிலிட்டி இல்ல. ஜியான் மாதிரி எர்த் ஸ்கிப் ஸ்கில்லும் இல்ல. அதனால அவங்க ரெண்டு பேரும் அங்க போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் தரையில விழுந்து மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. டயர்ட்னஸ்ல அவங்க பாடியில இருந்து ஆத்மா வெளியே போற மாதிரி இருக்கு. இந்த பேட்டில்ல ஷாவ்லிங்கை பார்த்த அந்த அன்னோன் அவேகனர் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுடுறான். உண்மையாவே ஷாவ்லிங்கோட அழக பார்த்து அவன் மயங்கிட்டான். ஒயிட் டைகர் அந்த அன்னோன் அவேகனரோட தப்பான பார்வைய கண்டுபிடிச்சு கர்ஜிச்சுக்கிட்டு அவன் மேல அட்டாக் பண்ணிடுது. திடீர்னு ஒயிட் டைகர் தன்னை அட்டாக் பண்றத பார்த்த அந்த அன்னோன் அவேகனர் பயந்து போய் ஒயிட் டைகரோட அட்டாக்க தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு, ஏ முட்டாள் டைகர், உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் திடீர்னு என்ன அட்டாக் பண்றன்னு கேக்குறான். ஒயிட் டைகர் எந்த பதிலும் சொல்லாம தொடர்ந்து அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த அன்னோன் அவேகனரால ஒயிட் டைகரோட அட்டாக்க தடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். மத்த பக்கம் கமாண்டர் கின் குதிச்சு அவனோட ஸ்மோக் டிராகனால ஷாவ்லிங்க அட்டாக் பண்றான். அதுக்கு பதிலா ஷாவ்லிங்கும் அவளோட டென்டக்கிள்ஸ வச்சு ஸ்மோக் டிராகனை எதிர்க்கிறான். ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஃபைட் ஆரம்பிச்சிடுச்சு. மூணாவது பக்கம் டிராகன் கார்ட் பாஜி அவனோட லைட்னிங் ஸ்வாடால நைன் டெய்ல அட்டாக் பண்றான். நைன் டெய்ல் குதிச்சு ரொம்ப ஈஸியா பாஜியோட அந்த ஸ்வாட் அட்டாக்க டேச் பண்ணிடுறான். காத்துல பறந்துகிட்டே ஃப்ளேம் பிரீத் அட்டாக்க பாஜி மேல பண்றான். பாஜி அவ்வளவு வீக்கானவன் இல்ல. அவனோட ஸ்வாடால நைன் டெய்லோட அந்த ஃப்ளேம் பிரீத் அட்டாக்க தடுக்க ஆரம்பிக்கிறான். ராஜு ஏதாச்சும் பண்ணுன்னு கத்துறான். உடனே ராஜு நிறைய ஏரோஸ வச்சு நைன் டெய்ல அட்டாக் பண்றான். அந்த ஏரோஸ் எல்லாம் நைன் டெய்ல ஹிட் பண்றதுக்குள்ள நைன் டெய்லுக்கு முன்னாடி ஒரு எர்த் பேரியர் வந்துடுது. அந்த ஏரோஸ் எல்லாம் அதுல பட்டு அப்படியே நின்னுடுது. ஆமா கைஸ், இந்த எர்த் எலமெண்ட் வால உருவாக்குனது நம்ம ஜியான் தான். ஜியான் மறுபடியும் அவனோட எர்த் எலமெண்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி டிராகன் கார்டு ராஜுவ ஒரு பெரிய எர்த் எலமெண்ட் பால்ல போட்டு அடைச்சிடுறான். டெமன்காவும் ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரும் உயரமான ஒரு கிளிஃப் மேல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இந்த ஃபைட்ட பாத்துக்கிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு செகண்ட் ஆர்டர் யூனிகார்ன் ஃபீஸ்ட் அவங்க பக்கம் வருது. தன்னை நோக்கி ஒரு செகண்ட் ஆர்டர் யூனிகார்ன் ஃபீஸ்ட் வர்றத பார்த்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் பயந்துடுது. பிக் கை, பாருங்க, ஒரு பீஸ்ட் நம்ம பக்கம் வந்துட்டு இருக்கு. இப்போ நாம என்ன பண்ணுவோம்னு கேக்குது. டெமன்காவ் சொல்றான், ஒருவேளை நான் மறுபடியும் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்குள்ள அவங்க மேல அந்த யூனிகார்ன் ஃபீஸ்ட் அட்டாக் பண்ண வருது. டெமன்காவ் மூவ் பண்றதுக்குள்ள அங்க பூகி வந்துடுறான். நம்ம லிட்டில் பாண்டா அந்த யூனிகார்ன் ஃபீஸ்டோட முகத்துல ஒரு குத்து போடுறான் பாருங்க. அவ்வளவுதான், அந்த யூனிகார்ன் ஃபீஸ்ட் அப்படியே நிலகுலைஞ்சு போயிடுச்சு. பாண்டாவை பார்த்ததும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் வெட்கப்படுது. உண்மையாவே இது ரொம்ப கூலா இருக்குன்னு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் பாண்டா மேல லவ்ல விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாண்டா டெமன்காவ் கிட்ட வர்றான். டெமன்காவ் பாண்டா கிட்ட கேக்குறான், ஏன் பாண்டா உனக்கு இவ்ளோ லேட்? பாண்டா சொல்றான், ஒன்னும் இல்ல, உனக்கு தெரியாது. ஹீரோ கடைசியில தான் என்ட்ரி கொடுப்பான். எல்லாருக்கும் பேண்ட் வாசிச்சிடுவான். என்கிட்ட பேச டைம் இல்ல. நான் பேட்டில் ஃபீல்டுக்கு போறேன். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பாண்டா போறத பார்த்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர் மறுபடியும் சொல்றான், கியூட் அண்ட் கூல். பேட்டில் ஃபீல்டுல ஒயிட் டைகர் தொடர்ந்து அந்த அன்னோன் அவேகனரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அன்னோன் அவேகனரும் ஒயிட் டைகர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பின்னாடி போய்கிட்டே இருக்கான். அவன் யோசிக்கிறான், நான் என்னோட அந்த ஹிடன் ஸ்கில்ல இங்க யூஸ் பண்ணணுமா இல்லையா? நான் அந்த ஹிடன் ஸ்கில்ல யூஸ் பண்ணா என்னோட பாடி ரொம்ப டயர்ட் ஆகிடும். என்னால அப்புறம் ஓடக்கூட முடியாது. நான் என்ன பண்ணணும்? ஒயிட் டைகரோட அட்டாக்க டாச் பண்ணிக்கிட்டே அந்த அன்னோன் அவேகனரோட மனசுல இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அவன் இன்னும் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டத பார்த்து கடைசியா அவனோட ஹிடன் ஸ்கில்ல யூஸ் பண்ண முடிவு பண்றான். அவனோட கைகளை கூப்பி அவனோட வாயிலையும் வயித்துலையும் ஏதோ ஒன்ன சேர்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவனோட வயிறு பெருசா ஊதிடுச்சு. அவனோட வாயிலிருந்து பச்சை கலர்ல ஒரு லிக்விட வாந்தி எடுக்கிறான். அவன் நிறைய கிரீன் லிக்விட வாந்தி எடுத்திருந்தான்.
அந்த லிக்விட் போய் ஒயிட் டைகரை முழுசா கவர் பண்ணிடுச்சு. இந்த ஹிடன் ஸ்கில்ல யூஸ் பண்ணதுனால அந்த அன்னோன் அவேக்கனரோட பாடி சுத்தமா ட்ரை ஆகிடுச்சு. அவன் நினைச்சுக்கிறான், என்னோட இந்த லிக்விட்ல யார் மாட்டினாலும் அவங்க எலும்பு கூட மிஞ்சாது, சந்தேகமே இல்ல. அந்த ஒயிட் டைகர் என்னோட இந்த லிக்விட்ல இருந்து உயிரோட தப்பிக்க முடியாது. ஆனா அவனை ஷாக் ஆக்குற மாதிரி ஒயிட் டைகர் பத்திரமா அந்த லிக்விட்ல இருந்து வெளியே வந்துடுச்சு. ஒயிட் டைகரை பத்திரமா பார்த்த அந்த அன்னோன் அவேக்கனர் பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா ஹிடன் ஸ்கில்ல யூஸ் பண்ணதுனால அவனோட பாடியில கொஞ்சம் கூட எனர்ஜி இல்ல. அதனால ஒயிட் டைகர் ரொம்ப ஈஸியா அவனை கொன்னுடுச்சு. மத்த பக்கம் ஜியான் டிராகன் கார்ட் ராஜுவ எந்த எர்த் டொமைன்ல அடைச்சு வச்சிருந்தானோ அந்த டொமைனை ஸ்பைக்ஸா மாத்தி ராஜுவோட பாடியில அந்த ஸ்பைக்ஸ் எல்லாத்தையும் ஏத்தி ராஜுவ கொன்னுடுறான். ராஜு இப்படி செத்தத பார்த்த டிராகன் கார்ட் பாஜிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அவன் பின்னாடி இருந்து ஜியான அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு பின்னாடி நைன் டெயில் வந்துடுறான். ஒரே ஒரு அட்டாக்ல பாஜிய தரையோட சேர்த்து அடிச்சிடுறான். நைன் டெயிலோட இந்த டேஞ்சரஸான அட்டாக்கையும் மீறி பாஜி தோத்து போகல. சுத்தி இருக்கிற எனர்ஜி எல்லாம் அவனோட ஸ்வாட்டுக்குள்ள சேர்க்க ஆரம்பிக்கிறான். அதே எனர்ஜிய வச்சு நைன் டெயில நோக்கி ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் போடுறான். அந்த ஸ்வாட் ஸ்லாஷ் போய் நைன் டெயில ஹிட் பண்றதுக்குள்ள அந்த ஸ்லாஷ்க்கு முன்னாடி பூகி வந்துடுறான். நம்ம லிட்டில் பாண்டா ரொம்ப ஈஸியா அந்த ஸ்லாஷ கேன்சல் பண்ணிடுறான். டிராகன் கார்ட் பாஜி ஒரு பாண்டாவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி, என்னது ஒரு பாண்டாவான்னு கேக்குறான். அதுக்குள்ள பாண்டா டிராகன் கார்ட் பாஜியை அட்டாக் பண்ணிடுறான். ஆனா பாஜி சரியான டைம்ல பாண்டாவோட அந்த அட்டாக்க டேச் பண்ணிடுறான். ஒரு பாண்டாவா, அதுவும் மியூட்டன்டா, இது என்ன பூகியான்னு நினைச்சுக்கிறான். அப்புறம் டிராகன் கார்ட் பாஜி பாண்டா கிட்ட சொல்றான், பூகி இது நீதானா? நீ ஏன் பீஸ்ட்ஸ் பக்கம் இருக்க? உன்னோட எல்லா பிரதர்ஸும் நம்ம கூட தான் இருக்காங்க. நாங்க ஹியூமன்ஸ் உன்னை நல்லா வளர்த்தோம். இப்போ நீ பெருசா பவர்ஃபுல்லா ஆனதும் எங்களை ஏமாத்துறியா? பூகி, உன்னோட எல்லா பிரதர்ஸும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஹியூமன்ஸ் பக்கம் வந்துடு. டிராகன் கார்ட் பாஜி சொன்னதை கேட்ட பூகி யோசனையில ஆழ்ந்துடுறான். எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீன்? அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.